பங்குச்சந்தையின் ஏற்ற இறக்கங்களை ரசிப்பவர்களுக்காக நாளை டிசம்பர் 29, 2025 திங்கட்கிழமை இந்திய பங்குச்சந்தையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 பங்குகளைப் பற்றி இங்கே பார்க்கலாம். கடந்த வாரம் சந்தை சற்று மந்தமாக முடிந்தாலும் சில பங்குகள் மட்டும் தனித்து நின்று முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இதோ அந்த டாப் 5 பங்குகள். 1. டைட்டன் நிறுவனம், டைட்டன் கம்பெனி. சந்தையின் தற்போதைய ஹீரோ என்று இதை கூறலாம். கடந்த வெள்ளிக்கிழமை சந்தை சரிந்தபோதும் டைட்டன் சுமார் 2010 உயர்ந்து டாப் கெய்னர் வலம் வந்தது. நுகர்வோர் தேவை அதிகரித்து வருவதால் நாளை சந்தை திறக்கும்போது இதன் வேகம் தொடர வாய்ப்புள்ளது. சமீபத்திய ஏற்றத்திற்கான காரணங்கள். பியான் பிராண்ட் அறிமுகம். டிசம்பர் 29 அன்று மும்பையில் தனது முதல் லேப் குரோன் டைமண்ட் கடையை திறக்க உள்ளது. இது எதிர்கால வளர்ச்சிக்கு பெரிய ஊக்கமாக கருதப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வு. உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரிப்பது டைட்டன் போன்ற நகை நிறுவனங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. முதலீட்டாளர் நம்பிக்கை. ரேகா ஜுன்ஜுன்வாலா போன்ற முன்னணி முதலீட்டாளர்களின் போர்ட்ஃபோலியோவில் இந்த பங்கு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் மெட்டல் செக்டர் தற்போது நல்ல ஃபார்மில் உள்ளது. வெள்ளிக்கிழமை மட்டும் இது 1% லாபத்தில் முடிந்தது. அலுமினியம் மற்றும் காப்பர் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் இந்த பங்கிற்கு சாதகமாக இருப்பதால் மெட்டல் பங்குகளில் ஆர்வமுள்ளவர்கள் நாளை இதை உன்னிப்பாக கவனிக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. 2026க்குள் தனது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ரினியூவபிள் எனர்ஜி திறனை 58 மெகாவாட் ஆக உயர்த்த இலக்கு வைத்துள்ளது. தாமிரச் சுரங்கங்கள். சமீபத்தில் அதானி குழுமத்துடன் இணைந்து பெரு நாட்டின் தாமிரச் சுரங்கங்களில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருகிறது. இது இந்தியாவின் தாமிர இறக்குமதி தேவையை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான நகர்வாகும். 1. KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது ஒரு மிட் கேப் ரகம் என்றாலும் தற்போது ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் ஹைவே எஸ்பிவிஸ் சேல் கையெழுத்திட்டுள்ளதால் இதன் பங்குகள் சுமார் 5% வரை உயர்ந்தன. ஒரு பெரிய முதலீட்டை ஈர்த்துள்ளதால் நாளை வர்த்தகத்தில் இது ஒரு ட்ரெண்டிங் பங்காக இருக்கக்கூடும். KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் என்பது இந்தியாவின் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில், குறிப்பாக சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைப்பதில் மிக முக்கியமான ஒரு நிறுவனமாகும். சமீபத்தில் டிசம்பர் 24, 2022 இந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதுவே நாளை இந்த பங்கு கவனிக்கப்பட முக்கிய காரணம். ஒப்பந்தம் தனது வசமிருந்த 4 முக்கிய நெடுஞ்சாலை திட்டங்களை எஸ்பிவிஸ் இண்டஸ் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் என்ற நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளது. மதிப்பு. இந்த விற்பனை மூலம் சுமார் Rs149 கோடி நிதி நிறுவனத்திற்கு வரவுள்ளது. நான் NTPC ஆற்றல் துறையில் எனர்ஜி செக்டர். NTPC தொடர்ந்து தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது, குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பிரிவில் ரினியூவபிள் எனர்ஜி. புதிய ஆர்டர்களை பெற்றுள்ளதால் நீண்டகால மற்றும் குறுகிய கால முதலீட்டாளர்களின் பார்வையில் இது ஒரு பாதுகாப்பான தேர்வாகத் தெரிகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிறுவனமான NTPC லிமிடெட் ஒரு காலத்தில் தேசிய அனல் மின் கழகம் என்று அறியப்பட்டது. இன்று இது நிலக்கரி மட்டுமின்றி சூரிய சக்தி, காற்று மற்றும் பசுமை ஹைட்ரஜன்
என பல துறைகளில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. புதிய கூட்டணி பிரான்ஸ் நாட்டின் இடிஎஃப் பவர் நிறுவனத்துடன் இணைந்து பம்பட் ஸ்டோரேஜ் திட்டங்களை செயல்படுத்த ஒப்பந்தம் செய்துள்ளது. சர்வதேச விரிவாக்கம் மொரிஷியஸ் நாட்டில் தனது கிளை நிறுவனத்தை தொடங்கி சர்வதேச அளவிலும் மின் திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. 5. அடானி என்டர்பிரைசஸ் சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப வேகமாக இயங்கும் பங்குகளில் இதுவும் ஒன்று. வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் லாபத்தில் முடிந்த பங்குகளில் இதுவும் இடம் பிடித்துள்ளது. நாளை சந்தை பாசிட்டிவாக இருந்தால் இதன் வேகம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதானி குழுமத்தின் தாய் நிறுவனம் என்று அழைக்கப்படும் அடானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் வெறும் ஒரு நிறுவனம் மட்டுமல்ல, அது புதிய தொழில்களை உருவாக்கி வளர்க்கும் ஒரு இன்குபேட்டர் ஆகும். உரிமை பங்குகள் ரைட்ஸ் இஷ்யூ நிறுவனத்தின் கடனை குறைக்கவும் புதிய திட்டங்களுக்கு நிதி திரட்டவும் 25,000 கோடி மதிப்பிலான ரைட்ஸ் இஷ்யூ வெளியிட்டது. இதற்கு முதலீட்டாளர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. லாப வளர்ச்சி 2026 நிதியாண்டின் 2ஆம் காலாண்டில் Q2 FY26 இதன் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 72% முதல் 84% வரை உயர்ந்து சுமார் Rs 390 கோடியாக பதிவாகியுள்ளது. முக்கிய குறிப்பு பங்குச்சந்தை என்பது அபாயங்களுக்கு உட்பட்டது. மேலே சொன்னவை தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டவை மட்டுமே. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரிடம் ஆலோசிப்பது அவசியம்.